வாங்குறீங்க, சிக்கன் வாங்குறீங்க, நன்மை இருக்கிறதா? உடம்புக்கு நன்மை இருக்கிறதா? வெறுமனே நெருப்பில பத்து வச்சு கறிக்கு சாம்பலாக்கி தூவி விடுவீர்கள், நன்மை கிடையாது. வீண்மறை செய்யக்கூடியவர்கள் யார்? இந்த நிபந்தனைகளை காணும் இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தானுடைய முத்த சகோதரன் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தானுடைய சகோதரர்கள் சுவர்க்கம் போவார்களா? சுவர்க்கம் கிடைக்குமா? ஷைத்தான் நரக படுகொடுத்து செல்வான். இப்படிப்பட்ட மனுஷனா மாறான் தெரியுமா? இந்த ஊரிலே கேவலம் கட்ட ஒரு இளைஞனா மாறுகிறான். ஆங்காங்க என்ன நடக்கிறது? சிறுவர் துஷ்பிரே நடந்து கொண்டிருக்கிறது. 10 வயது சிறுமியை கற்பழித்தான், 3 வயசு சிறுமியை கற்பழித்தான் என்று கேள்விப்படுகிறோமே, என்ன காரணம்? இந்த நல்ல இடத்தில் நாம் போதையை விட்டு விலகுவோம் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை குறிப்பிட்ட நேரத்திற்குள் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லுகிற பொழுது வலா துல்கும் பிஐதீக்கும் இலத் தஹலுகா, உங்களுடைய கரத்தினாலே உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி காட்டுகிறான். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் கொன்று கொள்ள வேண்டாம் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற அந்த 2 வசனங்களை நீங்கள் தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கருத்தினால் உங்களை கொள்ள வேண்டாம் என்றும், உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை ஒரு மூமின் படிக்கிறவர் வாசிக்கிற பொழுது, செயல்முறைக்கிற பொழுது உடனடியாக கட்டுப்படுவதுதான் முஸ்லிமுடைய அடிப்படை அளவுகள். முஸ்லிமுடைய இலக்கணத்துக்கு அளவுகள் என்ன? முஸ்லிம் என்றால் கட்டுப்படுவான். கட்டுப்படுவான இதற்கு கட்டுப்படுவான்? குர்ஆ சுன்னாவுக்கு கட்டுப்படுவான். குர்ஆ சுன்னா என்ன சொல்கிறது? உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டும் சொல்கிறது, உங்களை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் சொல்கிறது. இந்த வசனத்தின் பிரகாரம் பார்க்கிற பொழுது போதை வஸ்து என்பது தன்னைத்தான் அழிக்கிற, தன்னைத்தானே கொலை செய்து கொள்கிற, பலவிதமான தீங்குகளை ஏற்படுத்துகிற, அதனால் மரணத்தை எதிர்கொள்கிற அம்சம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு உலகளாவிய ரீதியில போதையை ஒழிக்க வேண்டும், இல்லாமாக்க வேண்டும், மரணத்தை குறைக்க வேண்டும். நாளுக்கு நாள் மரணிக்கிற வீதம் கூடிக்கொண்டே இருக்கிறது. 30 வயதில், 35 வயதில், 40 வயதில் மரணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதனால் மரணிக்கிறான், என்ன காரணத்தினால் மரணிக்கிறான் என்று பரிசோதிக்கிற பொழுது கஞ்சா என்ற போதையினால், அதுபோன்று ஹெரோயின் என்ற போதையினால், பீடி சிகரெட் போன்ற அது பழக்கத்தினால் அவன் இது மாதிரியா நோய் ஏற்பட்டு, கேன்சர் நோய் ஏற்பட்டு, கிட்னி வியாதி ஏற்பட்டு, நுரையீரல் பாதிக்கப்பட்டு, நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு, இப்படி பலவிதமான நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு அவன் மரணித்திருக்கிறான் என்ற செய்தி இன்றைக்கு உலக மட்டத்திலே இன்றைக்கு பேசு பொருளாக ஆயிருக்கிறது. எனவே நம்முடைய சமூகத்தில், நம்ம 3 என்ற கிராமத்தில் மரணத்தை குறைக்க வேண்டும். போதைக்கு அடிமையாகிற இளைய சமுதாயத்தை இல்லாமாக்க வேண்டும். நல்ல சமூகத்தை, ஆரோக்கியமான சமூகத்தை, உன்னத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே தான் இந்த இடத்தில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமற்ற இளைஞர்களாக இந்த ஊரிலே வந்துவிடக் கூடாது. போதைக்கு அடிமையாகிற பொழுது பலவீனப்பட்டு போகிறான், வலுவிழந்து போகிறான், ஆரோக்கியம் இழந்து போகிறான். எந்த அளவுக்கு அது பாதிப்பு ஏற்படுகிறது? குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழக்கிறான். திருமணம் முடிச்சதுக்கு பிறகு குழந்தையின்மைக்கு முக்கிய காரணமாக அது அமைந்து விடுகிறது. போதையினால் மூழ்கியவன் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாமல் நிம்மதியற்ற வாழ்க்கையாக மாறி போகிறது. எனவே நம்முடைய அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரே இலக்கின் அடிப்படையிலே தான் அல்லாஹ் சொல்லுகிற அழகான வசனம் வலா துல்கும் பிஐதீக்கும் இலத் தஹலுகா, உங்களை கரத்தினாலே உங்களை நீங்கள் கொல்ல வேண்டாம் சொல்லி காட்டுகிறான், நாசத்துக்கு உள்ளாக்க வேண்டாம் சொல்லி காட்டுகிறான். எனவே தங்களுக்கு தாங்களே நாசத்தை ஏற்படுத்துகிற, பாதிப்பை ஏற்படுத்துகிற, உயிரை பலி கொடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு காரணத்தின் முக்கியமானதுதான் என்ன பழக்கம்? பீடி பழக்கம், சுருட்டு பழக்கம், கஞ்சா பழக்கம், இது போன்ற எல்லா பழக்கங்களும் அதுக்கு முக்கியமான காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு அதிகமான வீடுகளிலே இளைய சமுதாயம், அதுபோன்று பெற்றோர்கள் பீடி குடிக்கிற, சிகரெட் குடிக்கிற, சிகரெட் வியாபாரம் பண்ணுகிற, பீடி வியாபாரம் பண்ணுகிற ஒரு சமூகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த கடையாக இருந்தாலும் என்ன சொல்கிறார்கள்? பீடி விற்காட்டி இந்த கடையில நிறைய பேர் வரமாட்டாங்க. ஒரு ஹோட்டல்ல சிகரெட் விற்காட்டி யாரும் வரமாட்டாங்க. மக்களை அழைக்க வேண்டுமாக இருந்தால் பீடி விற்காக வேண்டும்,
சிகரெட் வித்துத்தாக வேண்டும், கஞ்சா வித்துத்தாக வேண்டும் என்ற காரணத்தை சொல்லி அல்லாஹ்வை மறந்து வியாபாரம் பண்ணுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கடையில் அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்குமா? அபிவிருத்தி கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்த ஒரு முஸ்லிம் எந்த கடையிலும் வியாபாரம் பண்ணுகிற பொழுது பீடி விற்க மாட்டான், சிகரெட் விற்க மாட்டான், கஞ்சா விற்க மாட்டான், ஹெரோயின் விற்க மாட்டான், இது போன்ற எந்த பாவனைகளை விற்க மாட்டான். ஆனா வித்தா என்ன அர்த்தம் தெரியுமா? நம் நிலையை சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியமான சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்கி பலவீனமான சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் காசுக்காக, 2000 ரூபாய் காசுக்காக, 3000 ரூபாய் காசுக்காக இளைய சமுதாயத்தை கொள்ள வேண்டுமா? நம் சமுதாயத்தை அழிக்க வேண்டுமா? ஆரோக்கியமற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டுமா? அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியுமா? புத்தி உள்ள மக்கள், நல்ல மக்கள் அதுக்கு இடம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு வேணும் என உழைத்து வருமானம் தேடி சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். அடுத்தவன் கஷ்டப்படுகிறானே, அடுத்தவன் துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுகிறானே, அடுத்த நோய்க்கு உள்ளாக்கப்படுகிறானே, கேன்சர் நோய்க்கு உள்ளாக்கப்படுகிறானே, கொடிய நோய்க்கு உள்ளாக்கப்படுகிறானே, அந்த கவலை உங்களுக்கு கிடையாதா? அடுத்தவன் எப்படிப்பட்டாலும் பரவாயில்லை, நாசமா போனாலும் பரவாயில்லை, நான் வியாபாரம் பண்ண வேண்டும், நான் முன்னேற வேண்டும், நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று ஒரு சுயநலவாதியாக நம்ம ஊரில எந்த மனிதன் வியாபாரம் பண்ணினாலும் கட்டி கேட்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது, எங்களுக்கு உரிமை இருக்கிறது, எங்களுடைய இளைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதனால சுட்டி காட்டுவோம். பீடி குடிக்க ஆரம்பிக்கிறான், சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறான், கடைசி எங்க போய் முடிகிறது? கஞ்சா பழக்கத்துக்கு போய் முடிகிறது, ஹெரோயின் போன்ற பழக்கத்தை முடிவடைகிறது. அதுக்கு அடிமையானால் அவன் எப்படிப்பட்ட மனுஷனா மாறான் தெரியுமா? இந்த ஊரிலே கேவலம் கட்ட ஒரு இளைஞனா மாறுகிறான். ஆங்காங்க என்ன நடக்கிறது? சிறுவர் துஷ்பிரயோகம் நடந்து கொண்டிருக்கிறது. 10 வயது சிறுமியை கற்பழித்தான், 3 வயசு சிறுமியை கற்பழித்தான் என்று கேள்விப்படுகிறோமே. என்ன காரணம்? 3 வயசு சிறுமி அவனுக்கு தெரியலையா? தெரியல. போதை அடிச்சு அதுக்கு மூளை மலிஞ்சு போய் சிறுமி என்று கூட தெரியாமல் பச்சை சிறுமியை, 3 வயசு சிறுமியை, 10 வயசு சிறுமியை கற்பழிக்கிற அது வீதம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நமது பெண் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், நமது இளைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும், கற்பழிப்புகளை குறைக்க வேண்டும், இல்லாமாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே தான் இதை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி சமூகத்தை பாதுகாப்பது என்பதற்காக வேண்டிதான் இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது. இந்த பீடிக்கு அடிமானவர்கள், கஞ்சாவுக்கு அடிமானவர்கள், ஹெரோயின் பழக்கத்தில் அடிமானவர்கள், காலப்போக்கிய அவர்கள் கல்லறிகளாக மாறுகிறார்கள், கல்வர்களாக மாறுகிறார்கள். எப்படி மாறுகிறார்கள்? அவனுக்கு கஞ்சா அடிப்பதற்கு காசு இல்ல, பணம் இல்ல, அவன் என்ன செய்யறான் தெரியுமா? களவெடுத்தாவது கஞ்சா அடிக்க நினைக்கிறான். வீட்டுள்ள மனைவியுடைய அல்லது வீட்டு தாயுடைய அந்த தங்க மோதிரத்தை, தங்க காப்பை, காதிப்பை மறைமுகமாக களவெடுத்து அது வியாபாரம் பிசினஸ் பண்ணி அதை விற்று பூமி வாங்குகிற நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. வீட்டில தங்க நகைகளை பாதுகாக்க முடியவில்லை, காசுகளை பாதுகாக்க முடியவில்லை. வீட்டில தாய்த்த போய் கேட்கிறான், காசத்தா, சல்லியத்தா, தராத பொழுது அடிக்கிறான், தந்தைக்கு அடிக்கிறான். தந்தைக்கு அடிக்கிற ஒரு நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தகுல்ல உம்மாவுக்கும், பாப்பா உம்மாவுக்கும் சி என்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது சொல்லுங்க. இந்த மார்க்கத்திலே அந்த இளைஞன் பாப்பாவுக்கு அடிக்கிற நிலைமை, தந்தைக்கு தாறுமாறாக ஏசுகிற நிலைமை, தாய்க்கு தாறுமாறாக ஏசுகிற நிலைமை. அந்த தாய் அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார். அவ்வளவு கஷ்ட தாய் குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது வாழ்வா சாவா என்ற போராட்டங்களுக்கு மத்தியிலே பல தியாகங்களை மேற்கொண்டு பெற்றெடுத்த தாய் எட்டி உழைக்கிறான், அடிக்கிறான், கடுமையாக ஏசுகிறான். அந்த தாய் மனம் உடைந்து போய் எனக்கு மரணம் வராதா என்று ஏங்குகிற ஒரு நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த போதைதான் காரணம். போதை என்பது தாய் என்று கூட விளங்க முடியாமல்,
தந்தை என்று கூட விளங்க முடியாமல் துன்புறுத்துகிற ஒரு நிலைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். தாய்க்கு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், தந்தைக்கு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒக்குள்ளகுமா கவுளம் கரீமா, நல்ல வார்த்தைகளை, கண்ணியமான வார்த்தைகளை பேசுகிற இளைய சமுதாயமா உருவாக்க வேண்டுமாக இருந்தால் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். அது குறித்து வியாபாரம் பண்ணுகிற கடை முதலாளிகளை நாங்கள் திருத்த வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த ஊரிலே அந்த வியாபாரம் வீடு விட்டால், சிகரெட் விட்டால், கஞ்சா விட்டால் அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், போலீசுக்கு தகவலை கொடுக்க வேண்டும். கொடுத்து அல்லது மார்க்கத்தை விளங்கப்படுத்தி அதை இல்லாமக்க வேண்டும். அழகா சொல்லுவன், கடை முதலாளியே நீங்க வியாபாரம் பண்ணுகிறீர்கள், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் உழைக்கிறீர்கள். நம்முடைய சமுதாயம் நோயுள்ள சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு நீங்க தான காரணம். நீங்க 1000 ரூபாய் காசுக்காக 1000 நோயாளிகள் உருவாக்குறீங்களே. அப்ப நீங்க வியாபாரம் பண்ணாதீர்கள். ஒரு நாளைக்கு 10,000 உழைச்சால் உங்களுடைய வியாபாரத்தில் பீடி மூலமாக, கஞ்சா மூலமாக, சிகரெட் மூலமாக ஏழை கிடைச்சிருக்கும். ஒரு 500 ரூபாய் காசு கிடைச்சிருக்கும். 10,000ல் 500 ரூபாய் ஹராம். ஹராமும் ஹலாலும் கலக்கப்பட்டு மிஸ் பண்ணப்பட்டு நீங்கள் ஹராத்தை உண்ணு கொண்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நீண்ட பயணம் மேற்கொள்கிறான். எமத்து எடை இயேசமா, 2 கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அவருடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படும்? காரணம், ஒமல் பசு ஹராம், அவர் ஆடை ஹராமாக இருக்கிறது. ஒமஷ்ரபு ஹராம், அவருடைய குடிபானம் ஹராமாக இருக்கிறது. அவருடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். எங்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வியாபாரம் சுத்தமாக இருக்க வேண்டும், எங்களுடைய வியாபாரம் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹராமான வியாபாரம் என்பது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கூட வெளிவராது, அங்கீகரிக்கப்படாது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கான பிரார்த்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய மனைவிக்கான பிரார்த்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய தாய்க்காவணி பிரார்த்திக்க மாட்டீர்களா? தாய்க்காவணி கேட்கிற பிரார்த்தனை, மனைவிக்காவணி கேட்கிற பிரார்த்தனை, அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் ரிஜெக்ட் பண்ணப்படுவதற்கு காரணம் போதை வியாபாரம், சிகரெட் வியாபாரம், கஞ்சா வியாபாரம். அது மாத்திரம் கிடையாது. நபிகள் சொன்னார்கள், எந்த உணவு ஹராத்தில் வளர்க்கப்படுகிறது அந்த உணவு நரகத்துக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். எந்த உணவு ஹராத்தில் வளர்க்கப்படுகிறதோ அந்த உணவு நரகத்துக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். எனவே நரகத்து கொல்லி கட்டைகளாக 1000 ரூபாய் காசுக்காக, 500 ரூபாய் காசுக்காக நரகவாதிகளா போயிடுமா? நரகத்தில் போய் தாங்க முடியுமா? எப்படிப்பட்ட கொடுமையான நரகம்! நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வழி, உடனடியாக இந்த வினாடி, இந்த நிமிடம் கேட்ட மாத்திரத்தில் அதுக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைங்கள், அதை இல்லாமாக்குங்கள், அதை எரித்து சாம்பலாக்குங்கள். அப்போது அல்லாஹ் பரக்க செய்வான். உங்களுடைய வியாபாரத்தை அல்லாஹ் பரக்க செய்வான், உங்களுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வான். நீங்கள் 500 உழைச்சாலும் 10,000கணக்கான பரக்கத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் உடனடியாக அதை நீங்கள் நீக்கி விடுங்கள் என்ற அடிப்படையை சொல்லிக் கொள்கிறேன். அது மாத்திரம் கிடையாது. இந்த பீடி வாங்குற, சிகரெட் வாங்குறாக்களே, இது குறித்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய உற்ற சகோதரர்கள். நீங்க பீடி வாங்குறீங்க, சிகரெட் வாங்குறீங்க, நன்மை இருக்கிறதா? உடம்புக்கு நன்மை இருக்கிறதா? விரும்பனே நெருப்பில பத்து வச்சு கறிக்கு சாம்பலாக்கி தூய் விடுவீர்கள். ஒரு நன்மை கிடையாது. வீண்வரை செய்யக்கூடியவர்கள் யார்? இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். ஷைத்தானுடைய உற்ற சகோதரன் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தானுடைய சகோதரர்கள் சுவர்க்கம் போவார்களா? சுவர்க்கம் கிடைக்குமா? ஷைத்தான் நரக படுகொலைக்கு செல்வான், ஷைத்தான் சகோதரன் நரக படுகொலைக்கு செல்வார்கள். அல்லாஹ் யாரோடு ஒப்பிட்டு பேசுகிறான்? எதிரி, விரோதி, அப்படிப்பட்ட ஷைத்தானை ஒப்பிட்டு பேசுகிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்லிமீன். வீண்வரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒரு நாள் விரும்ப மாட்டான், நேசிக்க மாட்டான். அப்ப நீங்க வாங்குகிற அந்த சிகரெட்டு, சுருட்டு, கஞ்சா அனைத்தும் வீண்வரையான காசு. அந்த காசை கொண்டு நீங்கள் வீணடிக்கிற பொழுது அல்லாஹ் உங்களை நேசிக்க மாட்டார். நீங்க பீடி சிகரெட்டு 300 ரூபாய் உழைக்கிற பொழுது அந்த 300 ரூபாய் எடுத்து நீங்கள் உங்க குழந்தைக்கு எப்பல் வாங்கி கொடுங்க, கிரேப்ஸ் வாங்கி கொடுங்க, பயனுள்ள ஏதாவது பொருளை வாங்கி கொடுங்க.
அந்த புள்ள நிம்மதியா சாப்பிட்டு விட்டு அது உடம்பில் ஆரோக்கியம் ஏற்படும். அந்த காசை 300 வைத்து சேமித்து வைங்கள். அதை வைத்து நீங்கள் என்ன தேவை அதை வாங்க முடியும். ஏன் வீணடிக்கிறீர்கள்? ஏன் வீணாக்குகிறீர்கள்? தன்னைத்தான் அழிக்கிற காரியத்துக்கு ஏன் செலவழிக்கிறீர்கள்? மறுமையை அல்லாஹ் கேட்க மாட்டானா? எங்களுக்கு மரணம் வராதா? பன்றி இறைச்சி ஹராம் என்றால் எவ்வளவு கவனமாக இருக்கும். பன்றி இறைச்சி நக்கி பாபமா, தொட்டு பாபமா, எல்லாரும் என்ன சொல்வார்கள்? பன்றி சொல்லாதே, கட்டக்கான் சொல்லுங்கள், பன்றி என்று கூட சொல்லாதீர்கள், பன்றி என்று சொல்லாதீர்கள். ஏன் சொல்லுகிறீங்க? ஹராம் தானே. அப்ப சிக்கரல் ஹலாலா? கெஞ்சா ஹலாலா? ஹெரோயின் ஹலாலா? அது ஹராம் தானே. அப்ப அந்த ஹராத்தை பக்கத்துல வைப்பீங்க, வாயில ஊதி குடிப்பீங்க, அது பரவாயில்ல. வீட்டுக்குள்ள வைப்பீங்க, பக்கத்துல வைப்பீங்க. அதுவும் பன்றி இறைச்சி முன்னுக்கு வைப்பீங்களா? கையில வைப்பீங்களா? பன்றி இறைச்சி எந்த இடத்தில் இருக்கிறதோ அதுபோது இதுவும் அந்த இடத்தில் இருக்கிறது, அதோட பயங்கரமான இடத்தில் இருக்கிறது. எனவே பன்றி இறைச்சி வெறுப்பதை விட பன்மடங்கு கஞ்சா, சிகரெட்டு, புகையிலை போன்ற அத்தனை வஸ்துகளையும் புறக்கணிக்க வேண்டும், இல்லாமாக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையை சொல்லிக் கொண்டு கடைசியாக உங்களுக்கு அறிவுரையா சொல்கிறேன். பெற்றோர்களே, உங்களை பார்த்துதான் குழந்தை பயிற்றுவிக்கப்படுகிறது. உங்களை பார்த்துதான் அந்த குழந்தை உங்களை கற்றுக்கொள்கிறது. நீங்கள் கடைக்கு செல்கிற பொழுது என்ன நெருப்பட்டி வாங்கிட்டு அனுப்புகிறீர்கள். அந்த பிள்ளைக்கு எதுக்கு வாங்கிறீர்கள்? வீடு கொடுத்ததற்காக, சிக்கல் கொடுத்ததற்காக வேண்டி. காலப்போக்கில் வாப்பாவை பார்த்து எதிர்காலத்திலே அந்த குழந்தையும் வீடி குடிக்கிறவனாக, கஞ்சா அடிக்கிறவனாக, சிக்கல் குடிக்கிறவனாக. அடிப்படைக்கு யார் காரணம்? பெற்றோர்கள் காரணம். நாங்கள் முன்மாதிரி இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தை எதிர்காலத்திலே இது போன்ற பழக்கங்களிலிருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் பெற்றோர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். உங்களை பார்த்துதான் அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறது. நம்முடைய குழந்தை முன்மாதிரியாக இருப்பதற்கு நாங்கள் சரியா இருக்க வேண்டும். அதை நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். நீங்கள் மௌத்தா போனால், மரணித்தாலும் உங்களுடைய குழந்தை சாலிகான குழந்தையாக, ஒரு சிறந்த குழந்தையாக வர வேண்டுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை சொல்லி முடித்து விடுபடுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.